இப்போ வர ஒரு டேரக்டர்ஸுங்க கதை போய் சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. கதை கருக்களம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து மியூசிக் டைரக்டர் வேலை வாங்க முடியும். இப்போ ஒரு 2-3 படம் பண்ணிட்டாரு, ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு, ஒரு 10 படம் கிட்ட பண்ணிட்டாரு. யார் வெற்றிமாறன். அப்போ இந்த படத்துக்கு யார் இசை அமைத்தா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணுறபடி அந்த தேர்வு தான் இளையராஜா. அது மாதிரி தேர்வு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனர் இருக்கணும். இன்னைக்கு இல்லையே. அப்படி இல்லைங்கும் போது அவங்களும் அறிமுகம் வராங்க, மியூசிக் டைரக்டர் அறிமுகம் வராங்க. இப்போ ஒரு அறிமுகமான ஒரு இயக்குனர் போயிட்டு இளையராஜாட்ட போயிட்டு கதை சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்போ கதை சொல்ல யோசிக்கும் போது அவங்கள்ட்ட இந்த பாட்டை எப்படி எதிர்பார்ப்பீங்க? எப்பொழுதுமே சரிதான். நீங்கள் நம்ம சாவரவலையும் பார்த்தாக்க பழைய பாடல் தான். புது பாடல்கள் வந்து இப்போ யார் விஜய் எழுதினாரு, நான் முத்துக்குமார் எழுதினாரு, இன்னும் நிறைய பேர் எழுதினாங்க, தாமரை எழுதினாங்க, அப்புறம் அந்த வைரமுத்துக்கு அடுத்தபடியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போ யார் பாடலாசிரியர், யார் மியூசிக் டைரக்டரு, யார் பாடுறான்னு தெரியலையே.